ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். இப்ப பேங்க் நிஃப்டியோட வியூஸ் வந்து பார்க்கலாம். என்ன மாரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவராலா வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து போன வாரம் போட்ட மந்த்லியோட லெவல் அப்படின்னு. அது பார்க்காதவங்க பாருங்க. ஓகே. இப்ப மந்த்லியில ஒரு இது செட்டப் பார்ப்போம். எப்படி இருக்கு அப்படிங்கிறது. மந்த்லியில வந்து இந்த ஒயிட் கேண்டில் ரெஃபரன்ஸ், அதாவது ஒரு 3 கேண்டில் பேஸ், அதாவது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ இந்த ஒயிட் கேண்டில் அதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். க்ளோசிங் வந்து இதுக்குள்ளே வைக்கணும். அதிகபட்சமாக இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. க்ளோஸ் ஆச்சுன்னா தான் ஃபர்தராக இது கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ. ஓகே. அப்போ இந்த ஒயிட் கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த கேண்டிலோட லோ வந்து சப்போர்ட். ஏற்கனவே இந்த கேண்டிலோட லோ வந்து ரெஃபரன்ஸ் கேண்டிலோட லோ வந்து உடச்சி கீழே போகலை. ஓகே. அப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே. லைன் போட்டுறேன். அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ மந்த்லியோட கேண்டில் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. இதுக்குள்ளே க்ளோஸ் வைக்கணும். இன்கேஸ் வந்து ஒரு கேண்டில் வரைக்கும் கீழே பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ. இப்போ இந்த 3 கேண்டில் இதில் பெரிய வேல்யூ இது. இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் அந்த கேண்டிலோட ஹை வந்து எடுத்துருக்கணும். இந்த கேண்டில் அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 2 கேண்டில் அதுக்கப்புறம் கீழே ஒரு கேண்டில் வைக்கிறதையும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த கேண்டிலோட லோங்கிறது மேஜர் சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணும் மந்த்லியை பொறுத்த வரைக்கும். ஓகேயா. அப்போ மந்த்லியில் க்ளோசிங் இதுக்கு கீழே மந்த்லியில் வைக்கணும். இப்போ ஸ்டில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த 2 கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இப்போ அந்த ஒரு கேண்டில் வந்து கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ளே க்ளோஸ் ஆனால் உண்டு. எப்படின்னா இந்த லோ, இந்த லோ. ஓகே. அப்போ ஏற்கனவே இந்த இடத்துல வந்து 53,483, இந்த 464 மேஜர் சப்போர்ட். இப்போ வந்து 53,635 வந்து இந்த மந்த்லி கேண்டலில் ஏற்கனவே முடிஞ்ச கேண்டில் லோ. அதை வந்து மார்க் பண்ணிக்க. ஓகே. இப்போ இந்த 2 இடத்துலையும் ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா தான் ஃபர்தராக கீழே கீழே வந்து எங்கே இருக்குன்னா இந்த ரேஞ்செல்லாம் 47,000 அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகே. இப்போக்கே ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ மந்த்லியில் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். இந்த கேண்டலுக்கும் இந்த பாடிக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் இது வரைக்கும் டார்கெட் போகும். இல்லைன்னா இது ரெசிஸ்டன்ஸாகவும் இது ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணும். ஓகே. அப்போ இதுக்கு வந்து மந்த்லியோட ரேஞ்சில் போட்டுக்கலாம். அடுத்தது வீக்லியோட ரேஞ்சில் இதை பார்ப்போம். வீக்லியோட ரேஞ்சில்னா இப்போ இந்த ஒயிட் கேண்டில் போட்டுச்சுன்னா ஒரு கேண்டில் கீழே, அதுக்கு கீழே போச்சுன்னா தான் ஃபர்தராக கீழே போகும். இப்போ வந்து நம்ம வீக்லியில் பார்த்துட்ருக்கோம். வீக்லியில் பார்க்குறோன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு. இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு கேண்டில் இருக்குது. அப்போ இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் இவ்வளோ தூரம் வரணும். இந்த இடத்துல எல்லாம் ஒரு ஒயிட் கேண்டிலோட சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல ரொம்ப வீக்லியில் ரொம்ப நேரோவாக பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஓகே. இது வந்து ஜஸ்ட்டு வந்து இப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே அது பைன்னு வந்திருக்கு. எந்த கேண்டில் ஓப்பன் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குன்னா இந்த கேண்டில். ஓகே. இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆனது வந்து ஃபர்தராக போகல, மேலே போயிருக்கு. ஓகே. எப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸுன்னு வைக்கிறானோ அப்போ அந்த கேண்டிலோட லோ வரைக்கும் வரும். இதுதான் லாஜிக். நீங்கள் இன்கேஸ் வந்து டைரெக்ஷனலாக போகணுன்னா எது சப்போர்ட்டு, இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இந்த கேண்டிலுக்கு கீழேயோ மேலேயோ கட் பண்ணி க்ளோஸ் வைக்கும்போது அதை நீங்கள் ட்ரெண்டாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே போனது ரிட்டன் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கோம்.
எதுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த 3 மாசத்தோட நம்ம இந்த மந்த்லியோட லெவலை வந்து பேஸ் பண்ணி இப்போ இந்த லெவல் பார்த்துட்ருக்கோம். ஓகேயா? அப்போ இந்த ஒயிட் கேண்டலுக்கு கீழே பாதி ஒரு கேண்டில், ஒரு பாதி கீழே பாதிக்கு கீழே ஒரு கவாசி வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்தா ஃபர்தராக கீழே வந்திருக்கும். அந்த ஒரு சப்போர்ட்டில் போன வாரம் ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு. ரெட் கலர் கேண்டில் தான் அது. அதுக்கு கீழே ஃபர்தராக கீழே போச்சுன்னா கீழே போகணும். அங்கே கீழே எல்லாம் நிறைய சப்போர்ட் இருக்குது வீக்லியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ டெய்லியில் இதை பார்ப்போம். அப்போ வந்து இது மந்த்லியோட சப்போர்ட்டு, வீக்லியோட சப்போர்ட் லெவல். இப்போ டெய்லியில் பார்ப்போம். இப்போ டெய்லியில் இந்த லெவலை கட் பண்ணி, அது வீக்லி லெவலை கட் பண்ணி கீழே போட்டிருந்துச்சின்னா ஃபர்தராக அது கீழே போயிருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் நம்ம டெய்லியில் போட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு எல்லோ கேண்டில். இந்த கேண்டில் கட் பண்ணோன்னே ஒரு எல்லோ கேண்டில் போட்டுச்சு ஃபர்தராக வந்து கீழே வரணும். ஏன்னா அது மந்த்லியோட லெவலில். மந்த்லியோட ஹை பார்த்திங்கன்னா இப்போ இந்த 55,622 வரைக்கும் போகணும். இந்த இதுக்கு மேலே அது க்ளோஸ் வைக்கக்கூடாது. இதுதான் மந்த்லி வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. எப்படின்னா, இந்த மந்த்லியில் நான் காட்டின மாதிரி இந்த இடத்த ஒரு வாட்டி வந்து ரீடெஸ்ட் பண்ணும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து 55,120, 140 அந்த கேண்டிலோட கரெக்டாக எக்ஸாக்ட் இப்போ பார்த்துக்கங்க. 55,100 அது வரைக்கும் அது போய் ரீடெஸ்ட் பண்ணணும். ஓகேயா? இது வந்து மந்த்லியில். வீக்லியிலன்னு பார்த்தோம்னா இந்த 2 ஏரியா தான். அப்போ வீக்லி கேண்டிலோட பாடி வரைக்கும் போகணும். அதாவது இந்த கேண்டிலோட அப்பர் பாடி வரைக்கும் அந்த கேண்டில் போகணும். இப்போ இந்த கேண்டில் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸ்னால் அப்போ எவ்வளோ தூரம் போகணுன்னா இதுக்கு மேலே வீக்லியில் இன்னும் க்ளோஸ் வைக்கலை. ஓகேயா? அப்போ இந்த இடத்த ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கிறோம். இது டிஃப்ரெண்ட் கலர் வந்து கொடுப்போம். ஒரு ரெட் கலர்னு கொடுக்கல. ஓகே, அப்போ வந்து சப்போர்ட் இது, ரெசிஸ்டன்ஸ் இது வீக்லியில். வீக்லியில் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கலை. இவ்வளோ தூரம் டாலரன்ஸ் இருக்குது, போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. கீழே வந்துச்சுன்னா கீழே ஏதாவது ஒரு லெவல் மார்க் பண்ணணுன்னா இந்த லெவல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேயா? அப்போ வந்து இந்த லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. 55,356. ஓகேயா? இதுக்கு கீழே வீக்லி அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆகாது. இது டெய்லிக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது தான் க்ளோஸ் ஆகும். எப்போ இந்த மாதிரி ஒரு லெவல்லாம் கட் பண்ணுதோ அப்போ வந்து ஒரு ஒயிட் கேண்டில் போடும். இப்போக்கே வந்து வீக்லியில் இது ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு மேலே டெய்லியோ ஏதாவது க்ளோஸ் ஆனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கிடையில் இந்த பாடியோட கே இந்த பாடியெல்லாம் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸாக ஆட் பண்ணும். இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். இந்த ரெட் கலரில் எல்லாம் இந்த கேண்டில் வந்து என்ன கேண்டில் பார்த்துங்க, 21 ஏப்ரல் அந்த கேண்டில் வந்து நீங்கள் பார்த்துங்க. அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இங்கே போகணும். ஓகே, அப்போ இந்த ரேஞ்சை வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த புலிஞ்சர் பேண்ட் எதுக்கு போட்டிருக்கேன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. நானுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இன்கேஸ் மேபி இதை பார்த்தா ஓரளவுக்கு அந்த இதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுனால போட்டிருக்கேன். பார்த்தா ஓரளவுக்கு கிளியராக புரியும், அதுக்காக போட்டிருக்கேன். ஓகே, டெய்லியில் கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கலாம். அந்த இதை கட் பண்ணி ஃபர்தராக கீழே வச்சிச்சின்னா தான் அது வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக 53,600ங்கிறது சப்போர்ட்டாக இதாகும். இந்த 2ஆம் தேதி கேண்டில், 1ஆம் தேதி கேண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1ஆம் தேதி 2ஆம் தேதி கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது இதோட ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இங்கே போகணும் 55,120, 150 வரைக்கும். ரஃபாக 55,100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 55,100னா அந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் அங்கே போய் நிற்காது. ஸோ விக்கு மாதிரி வச்சுட்டு திருப்பி கீழே வரலாம்.
அதிகபட்சமாக நீங்கள் 54,800 கால் அந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து பார்க்கலாம். ஓகே, மேலே 55,100 வரைக்குமே சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இருக்குன்னா இங்கே ஒரு ஒயிட் கேண்டில் போட்டது, அடுத்த ஒயிட் கேண்டில் ப்ரீவியஸ் என்ன கேண்டிலோ அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அந்த கேண்டில் பாடிக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் இங்கெல்லாம் போகணும், இங்கெல்லாம் போகணும். அதெல்லாம் இருக்கட்டும். இங்கேருந்து எடுத்தால் எவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் வந்து 55,100 வரைக்கும் போகிறதுக்கு. 88,100, 88,100 அது அந்த ரேஞ்ச் பார்த்துக்கங்க. இந்த கேண்டிலோட என்ன கேண்டில் 22ஆம் தேதி கேண்டிலோட அந்த விக்குக்கும் இதுக்கும் உள்ள கேப்பில் போய் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி போடணும்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டால் தான் ஃபர்தராக மேலே போகும். அது இப்போ வீக்லி இல்லைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த இந்த ரேஞ்சை கட் பண்ணி அது கீழே ஏதாவது க்ளோஸ் வைக்கணும்னா எப்போ வைக்கும்? எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி போல், அதாவது தீபாவளிக்கு முன்னாடி. இன்னும் ஒரு டைம் இருக்குது. ஓகே, எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் சாலிடாக, ஒரு மாதம் 4 கேண்டில் இதுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகணும். இதுக்கும் இதுக்கும் உள்ளார 4 மாதம், சாரி 4 வாரம், 4 கேண்டில் வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகணும். இப்போ செல்லிங் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேண்டில் ஒன்று வச்சுருக்கான், இதுக்கு மேலே உள்ளது இது. அப்போ இந்த கேண்டிலோட 55,300 காலை செல் பண்ணணுமா, புட்டை செல் பண்ணணுமான்னு பார்த்துக்கோங்க. ரேஞ்ச் வந்து இதுதான். பெரிய அளவுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இது நான் பார்க்குற வியூ வந்து அப்படி. இன்கேஸ் அதில் ஏதாவது மாறுதல் இருந்தால் நான் வந்து இது மாற்றிக்குவேன். சரி, இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, இப்போ வந்து பொலிஞ்சர் பேண்டில் இது மிடில் பேண்ட் வருது. இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டோம்னா இது வந்து மேஜர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இவ்வளோ தூரம் போய் அதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது அப்படி கட் பண்ணி அப்படியே வந்து கீழே வர்றது மாதிரி எனக்கு தெரியல. அதனால் வித்தின் த ரேஞ்ச் இதில் வந்து எப்போ வந்து மேலே க்ளோஸ் ஆகுதோ, இப்போ ஒரு கேண்டில் மேலே போச்சு, க்ளோஸ் வந்து கீழே உள்ளார வந்து வச்சது. அதனால தான் இந்த மாதிரி ஒயிட் கேண்டில் வந்துச்சுன்னா ஒரு 3 கேண்டில் வரைக்கும் பார்ப்போம். அது வந்து சைட்வேஸில் இருக்கும். ஒரு கேண்டில் சைட்வேஸில் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது எவ்வளோ மேலே போனாலும் க்ளோசிங் வந்து கீழே இருக்கும். அதனால தான் சில பொசிஷன்லாம் எடுத்துகிட்டு நான் ஹோல்ட் பண்ணுவேன், இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நான் அண்டு பண்ணணும். ஓகே, இப்போ இந்த லெவலுக்கு மேலே ஏன் போய் நிற்கல அப்படின்னா இதுதான் வீக்லியோட லெவல். ஓகேயா, வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அது. இந்த கேண்டிலோட லோங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதனால இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது மேலே வந்து இவ்வளோ தூரம் போகலாம். இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது இந்த கேண்டில் போய் டச் பண்ணலாம். அதனால தான் இந்த பாடி வந்து இது ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகேயா, அப்போ வந்து டெய்லியில் இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ்ன்னு வைக்கணும். இப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ்ன்னு வைக்கணும். க்ளோஸ்ன்னு வைக்கும்போது அது வந்து இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு அடுத்தது போகணும். இல்லைன்னா இந்த மாதிரி கேப்பு பண்ணி திருப்பி கொண்டு வந்து கீழே இந்த இடத்துல வந்து நிப்பாடும். இப்போ இப்போ ஸ்டில் வந்து பையிங்கில் இருக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாடிக்கு மேலே இந்த கேண்டிலோட பாடிக்கு மேலே எல்லா கேண்டிலும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பாடிக்கு கீழே க்ளோஸ் ஆணுச்சுன்னா டார்கெட் இங்கே வந்துடும். நார்மலாகவே இந்த ஹையை தொட்டுச்சுன்னா இந்த கேண்டிலோட லோவர் பாடியை தொடும். லோவை கட் பண்ணுதா என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த பாடியை ஒரு வாட்டி டச் பண்ணிடும். இப்போ கீழே இங்கே டச் பண்ணி மேலே டச் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேலே ஏதாவது ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா மேலே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் 54,671, 54,854, 55,100 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும்.
அப்போ இது ஜஸ்ட் வந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே 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 போயிட்டு ஃபர்தராக வந்து இந்த வீக்லி லெவலுக்கு ப்ளே பண்ணும். இந்த வீக்லி லெவலுங்கிறது அட்லீஸ்ட் வந்து என்னோட புரிதல் படி ஒரு 4 வாரம் இதுக்குள்ளே இருக்கும். அதாவது அக்டோபர் 10 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மந்த்லியில் இந்த மாதம் இதுக்கு கீழேயோ இந்த கேண்டிலுக்கு கீழேயோ க்ளோஸ் வச்சா ஃபர்தராக மார்க்கெட் பெரிய அளவுக்கு கீழே போகும். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா தான் ஃபர்தராக கீழே போகும். ஓகே, அது வரைக்கும் இந்த கேண்டிலுக்குள்ளே க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் இல்லை, இந்த கேண்டில் வித் இந்த லிமிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 53,500 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. இதை கட் பண்ணால் ஃபர்தராக வந்து அது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து டெய்லி லெவல் பார்த்தாச்சு, மந்த்லி லெவல் பார்த்தாச்சு, வீக்லி லெவலும் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது ஒரு 3 இயர்ஸ் அதுக்கு கீழே கீழே நம்ம ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் கீழே வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். அதாவது லெவலை வந்து நம்ம எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டெய்லியோட சப்போர்ட்டில் இருக்குது, இந்த இடத்துல 3 ஹவர்ஸோட சப்போர்ட் இருக்குது. ஏன்னா அதுக்கு சின்ன டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் பிலீவ் பண்ணுறோன்னா, மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்தது, இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேயா, அப்போ எந்த இடத்துல ஒயிட் கேண்டில் வருதோ அந்த இடத்துல தான் இந்த புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணணும். இங்கே போட்டதுக்கு அப்புறம் தான் டைரெக்ஷன் மாற்றணும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டுருச்சுன்னா இந்த ஃபால் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு கீழே போணுச்சுன்னா தான் ஃபர்தராக போக போகுது, இல்லைன்னா இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டாப் ஆனது இன்ன வரைக்கும் கட் பண்ணல. அப்போ இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை கட் பண்ணிச்சுன்னா தான் எனக்கு பை கேண்டில்னு வரும். ஓகேயா, பை கேண்டிலுக்கு மேலேன்னா தான் பை. அதே போல் செல் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது தான் பை செல். ஓகேயா, இப்போ இந்த இடத்துல பை கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா இந்த பை கேண்டிலை எப்போ கட் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் தான் பை. அப்போ இந்த இடத்துல கேப் அப் பண்ணோம்னா அடுத்த ஒரு கேண்டில் வரைக்கும் ஒயிட் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கே போட்டிருக்கு. ஓகேயா, இதை எப்போ கட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கிதோ அப்போ சேம் அதே இடத்துக்கு கீழே வரணும். அதுதான் இது. இப்போ 3 ஹவர்ஸில் இப்போ 3 ஹவர்ஸில் இந்த இடத்துல போட்டிருக்கேன். நான் என்ன டெலீட் பண்ணுறேன், டெலீட் பண்ண இந்த லைன் போகும். ஓகே, இப்போ இந்த 3 ஹவர்ஸில் எப்போ இந்த 3 ஹவர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ 55,600 600க்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் பெரிய அளவுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல வந்து ஒயிட் கேண்டிலோட லோருக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த கட் பண்ணி க்ளோஸ் வைக்காது. இப்படி ஒயிட் கேண்டில், இது வந்து ரெட் கேண்டில், இந்த பாடி வந்து ரெட்டாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு எல்லோ கேண்டில் போட்டிருக்கேன். எப்போ இந்த எல்லோ கேண்டிலுக்கு மேலே இந்த 3 ஹவர்ஸ் முடியுதோ அப்போ வந்து டார்கெட் இவ்வளோ தூரம் போகும். இவ்வளோ தூரங்கிறது என்ன? ஓகே, இவ்வளோ தூரங்கிறது அந்த 55,100, அந்த 55,100 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து இது போணுச்சுன்னா 55,100 வரைக்கும் போகணும். அதுக்கு ப்ரீவியஸாக என்ன இருக்குது அப்படின்னா 55,900. ஓகேயா, அப்போ இந்த ரேஞ்செல்லாம் போகணும். இதை வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும்போது நம்ம போகணும். இப்போ எப்படி பலிஞ்சர் பேண்ட் இங்கே கீழே வருதோ மேலே போய் ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உடைக்கும் போது 55,100 அப்படின்னு வரும். இது 3 ஹவர்ஸில் சப்போர்ட் லெவல். இது நான் வேணா டெலீட் பண்ணிட்டு திருப்பி வேணா போடுறேன். ஏன்னா மந்த்லி லெவல் இதெல்லாம் வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனிவே என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறோமோ அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம லெவல் வருதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஓகே, அப்போ இது வந்து மேஜர் சப்போர்ட் லைனாக இருக்கும், ஆக்ட் பண்ணும். 53,548 இந்த கேண்டிலோட லோ. ஓகே, ஃபர்தராக இதுக்கப்புறம் மேலே ஒரு கேண்டில் முடிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது இந்த ரேஞ்செல்லாம் போகும். இப்போக்கே மேஜர் சப்போர்ட் இந்த 11. இந்த பாடிக்கு கீழே 3 ஹவர்ஸ்க்கு பாடிக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகலை, ஒரு ஒயிட் எல்லோ கேண்டில் போட்டுச்சுன்னா டைரெக்ஷனாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி
ஸோ அப்போ எப்போ இது 3 ஹவர்ஸ்க்கு மேலே இது முடியுதோ அப்போ வந்து இதை வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு டெய்லியோட லெவல் வந்து ஏன்னா வீக்லி ரேஞ்சுங்கிறது இந்த ரேஞ்சு தானே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இது நாளைக்கு இதுக்கு மேலேயோ இல்லை இந்த வாரத்துக்கு மேலேயோ க்ளோஸ் ஆகும்போதோ இல்லை இந்த 3 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகி ஃபர்தராக எப்போ போகுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகுது. ரஃப்லி வந்து இது 3 ஹவர்ஸ் ஓகேயா. இந்த 3 ஹவர்ஸுக்குள்ளே தான் மார்க்கெட்டு ரன் ஆக போகுது. நாளைக்கோ நாளான்னைக்கோ எதுவுமோ இந்த 3 ஹவர்ஸ் கேண்டலுக்கு மேலே 54,274 இதுக்குள்ளே தான் இருக்கும். அட்லீஸ்ட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கேண்டலுக்கு மேலே இந்த கேண்டில் உள்ளார தான் வச்சுருக்கான். ஸோ அப்போ வந்து இந்த பாடிங்கிறது மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். என்னென்னா 53,720 இந்த ரேஞ்சில் நான் ஜஸ்ட்டு நீங்கள் கேண்டில் வைக்கிறேன். நீங்கள் நம்பர் பார்த்துக்கிட்டு வேணுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸில் அது மாதிரி வருதான்னு பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போக்கி 3 ஹவர்ஸில் இந்த கேண்டில்குள்ளே தான் அது முடியணும். எப்போ ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்கலாம், அதை கட் பண்ணி மேலே போகும்போது மட்டும்தான் இது. அப்போ மேலே கட் பண்ணி வச்சு ஒரு கேண்டில் வச்சிருச்சுன்னா இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு கேண்டில் வைக்கிது. இப்படி ஒரு கேண்டில் வைக்கிதுன்னா இந்த கேண்டில் தான் இந்த 3 கேண்டிலோட வேல்யூ. இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது தான் மேலே போகலாம். அப்போ நாளைக்கு வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது. ஓகே 54,600 வரைக்கும் போகுது. நாளைக்கு காலையில் ஒரு 3 ஹவர்ஸ் 12:30 மணிக்கு அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணி மேலே போச்சுன்னா தான் ஃபர்தராக மேலே போகும். இல்லைன்னா இந்த இடத்த வந்து ஒரு வாட்டி 54,280 ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டு தான் திருப்பி மேலே போகும். ஓகே. அப்போ ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓகே. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 3 ஹவர்ஸில் இது ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த கேண்டில் அதுக்கு மேலே இன்னும் ரெசிஸ்டன்ஸாகவும் தான் ஆக்ட் பண்ணும் வித்தின் த ரேஞ்சுக்குள்ளேன்னா எங்கே இந்த ரேஞ்சுக்குள்ளேன்னா இது இந்த ரேஞ்ச். ஓகே. அப்போ இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வேணும்னா போட்டு பார்க்குறேன். எப்படி நான் இப்படி தான் பார்க்குறது. இது வந்து 3 ஹவர்ஸ். ஓகே. அப்போ 3 ஹவர்ஸோட மேஜர் லெவல்லையே மார்க் பண்ணிக்குவோம். அந்த 3 ஹவர்ஸ் கேண்டில்லே மார்க் பண்ணும். இது ப்ரீவியஸ் 3 ஹவர்ஸோட கேண்டில். ஓவராலாக 3 ஹவர்ஸ் கேண்டில். இதை வந்து நான் சப்போர்ட்டுன்னு வச்சுக்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த கேண்டில் அதிகபட்சம் மேக்ஸிமம் போனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இதை கட் பண்ணனாலே ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். இப்போ 2 கேண்டில் போட்டிருக்கிறதுனால இது வந்து ஒரு டைரக்ஷன் போகும். எய்தர் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் இது. இல்லைன்னா இது வந்து மேஜர் சப்போர்ட்டு மேஜர் ரெசிஸ்டன்ஸு 3 ஹவர்ஸு ரொம்ப டைட்டான ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே இருக்கணும். அப்போ மேலே வந்து இந்த இடத்துல வந்து செல் ஆகும், இந்த இடத்துல வந்தால் பை ஆகும். அதுதான் கணக்கு. இது 3 ஹவர்ஸு. அடுத்தது வந்து ஒரு 30 மினிட் பார்ப்போம். ஓகேயா. 30 மினிட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு மேபி நான் வந்து அந்த இதை வந்து எடுத்து விடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிளிஞ்சர் பேண்ட் எடுத்து விட்றேன். ஓகேயா. எடுத்து விட்டோன்னா இந்த லைன்லாம் வந்து கூட லைனு கூட என்ன எடுத்து விட்டுறேன். ஓகேயா. ஓகே. இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எங்கே ஒயிட் கேண்டில் வந்திருக்குன்னு பார்க்கணும். அதாவது 30 மினிட்டில் இங்கே ஒரு ஒயிட் கேண்டில் வந்தது. அப்போ இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் எதுவும் போடலை. நம்ம டார்கெட் இதுக்கு மேலே போச்சுன்னா டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டிலை வந்து பண்ணணும். இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ்ன்னு வச்சுட்டான். இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து க்ளோஸ்ன்னு வச்சா ஃபர்தராக வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எங்கே ஒயிட் கேண்டிலோ எல்லோ கேண்டிலோ வருதோ அது வரைக்கும் டார்கெட். அப்போ டார்கெட்டுன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக எங்கே டார்கெட்டுன்னா இங்கே இருக்குது. அப்போ வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே அது வந்து இந்த பக்கத்தில் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ரேஞ்சாக எடுத்தோம்னா இந்த லெவலெல்லாம் கட் பண்ணி போச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும்.
ஓகேயா? அப்போ இந்த எல்லோ கேண்டில் மார்க் பண்ணால் எல்லோ கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கலை. ஓகேயா? அப்போ டார்கெட் இங்கே போயிடுச்சு. அப்போ கேண்டில் போடலை. ஓகே. மேக்ஸிமம் இந்த கேண்டில் நம்ம பார்க்குறோம், ஒரு எல்லோ கேண்டிலுக்கு மேலே தான் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஓகே. அப்போ அந்த டைரக்ஷன் வந்து இந்த எல்லோ கேண்டில். அதுக்கப்புறமும் ஒரு விக்கு விட்ருக்கான்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கேண்டில் வருது. ஓகே. அப்போ அந்த கேண்டிலோட பாடி, லோவர் பாடியை நம்ம ஒரு லைன் போடலாம். லோவர் பாடி தான் இந்த கேண்டிலோட சைஸு. ஓகே. அந்த அப்பர் பாடிக்கு ஒரு லைன் போடலாம். ஓகே. அதிகபட்சம் போனால் இந்த இடத்துக்கு போகணும். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா அந்த இதுக்கு போகணும். இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, இதுக்கு மேலேயும் க்ளோஸ் வைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரணும்? இந்த லெவல் வரைக்கும் வரணும். அதாவது இது வந்து ஒரு பேசிக் கேண்டில் தியரி தான் இது. ஓகே. அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் அது மேலே போணுச்சுனாலும் இங்கே என்ன ஃபோர்ஸ் இருந்ததோ ஸோ அதே ஃபோர்ஸு இங்கே வந்துடும். டைரெக்ஷன் வந்து ஒரே டைரெக்ஷனில் கீழே வந்துடும். இதுதான் இது. ஓகே. எனிவே நான் இதெல்லாம் delete பண்ணிடுறேன். ஒரு 4 லைன் மட்டும்தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே. இப்போ வந்து இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு நம்ம 3 ஹவர்ஸில் பார்த்தோம். அதுதான் 30 மினிட்டில் பார்க்குறோம். 30 மினிட்டில் மேலே கேண்டில் போடலை, ஒயிட் கேண்டில் போடலை, கீழே வந்து ஒயிட் கேண்டில் போடலை. ஆன் பண்ணோம்னா கரெக்டாக எங்கே இருக்குங்கிறது அது லைன் வந்துடும். அப்போ இந்த கேண்டில் கீழே வரலன்னா 30 மினிட்டில் இது வந்து மேஜர் சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் இங்கே அதிகபட்சம் போகலாம். ஓகே. அது என்ன டைம் வருது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரட்டும். இப்போ நான் பார்க்கணுன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும். எனிவே மேலே வந்து இன்னும் ஒயிட் கேண்டில் எதுவும் போடலை. மேலே ரெசிஸ்டன்ஸு, இது ரெசிஸ்டன்ஸு, இது வந்து இது சப்போர்ட்டு. இதுக்கு கீழே வந்தாலும் பை பண்ணலாம். இந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணலாம். இதை 15 நிமிஷமாக மாற்றி பார்ப்போம். ஓகேயா? 30 மினிட்டில் ஒயிட் கேண்டில் போடலாம். இதே வந்து 15 மினிட்டில் பாருங்கள். 15 மினிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டது, அதுக்கப்புறம் மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும்னா இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் அடுத்த ஒயிட் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சினாலே அடுத்த ஒயிட் கேண்டில் வரைக்கும் நம்ம ட்ரைல் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஒயிட் கேண்டில் வந்தது, இதுக்கு மேலே அடுத்த கேண்டிலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அடுத்த கேண்டிலே மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கும். உள்ளார க்ளோஸ் வச்சா மட்டும்தான் சைடு வேஸில் போகும். ஓகே. அப்போ இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே அது க்ளோஸ் வச்சா அடுத்த ஒயிட் கேண்டில், இந்த கேண்டிலை கட் பண்ணாலும் இன்னொரு ஒயிட் கேண்டில் வரணும். அதுதான் லாஜிக். ஒரு கேண்டில் ஒயிட் கேண்டிலை கட் பண்ணால் அடுத்தது ஒயிட் கேண்டில் ஆட்டோமேட்டிக்காக வரணும். அந்த லாஜிக்கில் இந்த ஒயிட் கேண்டில் வந்தது. அப்போ கீழே கட் பண்ணலை, இந்த லோவையும் கட் பண்ணலை. அப்போ இந்த லோவுக்கு மேலே போகும்போது நம்ம அதை ஹோல்ட் பண்ணணும். இப்போ கேண்டில் 3 கேண்டில் வந்து நான் பேஸ் பண்ணி எடுக்கிறேன்னா இந்த கேண்டிலும் இந்த கேண்டிலும் எடுப்பேன். ஒயிட் கேண்டில் வந்தால் ப்ரீவியஸ் ஒன்று, அதுக்கு அடுத்த கேண்டில் ஒன்று எடுப்பேன். அப்போ இந்த ஒயிட் கேண்டில் வந்து அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு கேண்டில்னால் இதுதான் வந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம இந்த கேண்டில் பேசிஸில் நாங்கள் மார்க் பண்ணுறோம். அப்போ இதுக்குள்ளே இருக்கும், இதை கேண்டிலுக்கு கீழே கட் பண்ணிச்சுன்னா இந்த கேண்டில் வரணும், இந்த கேண்டில் வரணும். அதுதான் டார்கெட். அப்போ வந்து இந்த இடத்துல கேண்டில் போட்டது, அதுக்கப்புறம் அது கீழே ஒயிட் கேண்டில் எங்கேயும் போடல. அப்போ இது ஸ்டாப் லாஸு, இது டார்கெட்டு, இதுக்கு கீழே இது வந்து முடியணும். அதாவது இந்த ஒயிட் கேண்டில் லோவுக்கு கீழே வந்து முடியணும். அதுக்கப்புறம் இங்கே ஒயிட் கேண்டில் இதெல்லாம் இருக்குது. ஓகே. அப்போ இங்கேருந்து நாங்கள் புட்டை எடுத்துருக்கோம் அப்படின்னா வெயிட் பண்ணணும். எப்போ இந்த ஒயிட் கேண்டில் கட் பண்ணுதோ அப்போ ஒரு ஒயிட் கேண்டில் போடும். அப்போ தான் வந்து அந்த ஃபால் வந்து நிற்கிது. அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது இது வரைக்கும் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேயா? அப்போ இந்த இடத்துல நேராக வரும்போது ஒரு ஒயிட் கேண்டில் போடும். எப்போ இந்த ஒயிட் கேண்டில் போட்டாலுமே சைடு வேஸ், ஒரு கேண்டில் உள்ளார போட்டானாலே அது ஆட்டோமேட்டிக்காக சைடு வேஸில் தான் இருக்கும். இந்த கேண்டில் வந்து
ஒயிட் கேண்டிலாக இருக்குது. ஓகே, 1 2 கேண்டில் போட்டிருக்கு. அப்போ நாளைக்கு அடுத்த நாள் காலையில் கேப் அப் பண்ணால் இதோட ரெசிஸ்டன்ஸில் போய் அது மோதிச்சு. கேப் அப்புனாலே இந்த கேண்டில் இந்த மாதிரி சைடுவேஸில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கேப் அப் நடந்துச்சு அப்படின்னாலே இமீடியட்டாக அந்த கேண்டில் அதுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆயிரும். அதனால தான் நாங்கள் புட்டை எடுத்தோம்னா அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. ஓகே, அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கலை. ஓகே, இந்த கேண்டிலுக்கு மேலே அது க்ளோஸ் வச்சுருக்கு, மேலே வச்சுருக்கு. அடுத்த கேண்டில் இது உள்ளார வச்சுருக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோடது தான் டார்கெட். அப்போ இந்த கேண்டிலை கட் பண்ணும்போது ஒரு ஒயிட் கேண்டில் இங்கே வரும்போது போடும். இப்படி போடும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து சைடுவேஸோ ஏதோ வந்து அங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதிகபட்சமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஒரு கேண்டில் இங்கே ஒரு கேண்டில் சப்போர்ட் இருக்குன்னா அதை வந்து டச் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த கேண்டிலை கட் பண்ணும்போது தான் ட்ரெண்டிங்கே போகும். அப்போ வந்து இந்த 2 இடமும் மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். அதுக்கு கீழே க்ளோஸ்ன்னு வச்சா தான் ஃபர்தராக கீழே போகணும். அப்போ இந்த இடத்துல எல்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல விக்கு விட்டுட்டு க்ளோசிங் இங்கே. அப்போ ஒயிட் கேண்டில் போட்டதுக்கப்புறம் தான் டைரக்ஷன். அப்போ இந்த ஒயிட் கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ஓகேயா, அப்போ இந்த கேண்டில் ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. எப்போ ரிவர்ஸ் ஆகி இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ டார்கெட் இது இப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகேயா, இது வந்து எதுக்கு இப்படி டீகோட் பண்ணுறது அப்படின்னா இந்தந்த மாதிரி டைம் ஃப்ரேம்லாம் எந்தெந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இப்போ வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லைன்னா லெவல் இது தான் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஓகே, எனிஹவ் இப்போ வந்து 15 நிமிஷத்தில் இருக்குது. இந்த கேண்டில் உள்ளார தான் இருக்குது. அதிகபட்சம் போனால் மேலே. எப்போ இது கீழே க்ளோஸ் வச்சாலும் இங்கே வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.